நிலவரத்தையும் இந்த வளர்நிலை கிரக நிலவரத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ பலன் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறது? இப்போ கோச்சாரத்தில் ராகு வந்து மீன ராசியில் இருக்குது. ஓகேயா? அப்போ மீனத்துலேருந்து 1, 5, 9 வந்து நம்ம பார்க்கணும். இப்போ மீனம் வந்து 1வது ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 5 வந்து விருச்சிகமாக வரும், 9 வந்து கடகமாக வரும். இப்போ கடகத்தில் எந்த கிரகமும் இல்லை, மீனத்தில் எந்த கிரகமும் இல்லை. வளர்நிலையில் இருக்கிறது மட்டும்தான் இப்போ பார்க்குறோம். பிறந்த கால கிரக நிலவரத்தை நம்ம பார்க்கல. இப்போ வளர்நிலையில் கேது வந்து விருச்சிகத்தில் இருக்குது. அப்போ ராகு வந்து கேதுவோட கனெக்ட் ஆகுது. 1, 5, 9ல் கேது மட்டும்தான் இருக்குது வளர்நிலையில். இப்போ ராகு வந்து கேதுவை தொடர்பு கொள்ளுது, கோச்சார ராகு. அடுத்து ராகு வந்து கும்பத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கும்பத்துலேருந்து 1, 5, 9 பார்க்கணும். 1, 2, 3, 4, 5ல் வந்து சனியை தொடர்பு கொள்ளுது, 9ல் வந்து எந்த கிரகமும் இல்லை. அதனால் வந்து ராகு வந்து சனியை மட்டும் தொடர்பு கொள்ளுது வளர்நிலையில். அப்போ இப்போ வந்து மீனத்தில் இருக்கிறதுனால ராகு வந்து கேதுவை தொடர்பு கொள்ளுது. ராகு வந்து கும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம்